ஹாய் கைஸ், இன்னைக்கு மறுபிறவி என்பது உண்மையா? நம்ம மறுபிறவி எடுப்போமா? அந்த மறுபிறவின்றது எப்படி தீர்மானிக்கப்படுது? திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்றாங்களே, காசில இறந்தா முக்தின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? சோ அதை பத்தி டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோ இருக்க போது. ஆக்சுவலா நீங்க வாழும் பொழுது எப்படி வாழ்றீங்கன்றது தாங்க உங்களுக்கு அந்த மறுபிறவி என்றது இருக்கா இல்ல உங்களுக்கு முக்தியானன்றதை தீர்மானிக்கப்படும். இப்ப மாணிக்க வாசகர் திருவாசகத்துல என்ன சொல்றாருன்னா, புல்லாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி வல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தெளித்தேன் எம்பெருமானே சொல்றாரு. உன் பாதம் வேண்டும் சொல்றாரு. அவ்வை என்ன சொல்றாங்கன்னா, அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிதுன்றாங்க. அப்போ எல்லா பிறவி எடுத்துதான் நம்ம இந்த மனித பிறவி அடைஞ்சிருக்கோம். முதல் பிறவி எடுக்கும் பொழுது நம்ம மனிதனா பிறக்கிறது இல்லை. முதல் பிறவி எடுக்கும் பொழுது நம்ம 2 அறிவு ஜீவனாதான் பிறக்கிறோம். மண்ணாகவோ இல்ல ஒரு புல்லாகவோ தான் பிறக்கிறோம். 2 அறிவு ஜீவன்ல இருந்து அப்புறம் ஒரு 5 அறிவு ஜீவனா மாடு, இந்த மாதிரி பறவைகள், அந்த மாதிரி பிறக்கிறோம். அப்போ இந்த எல்லா ஜென்மத்திலையும் பிறந்த கர்ம வினைகள்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம முற்ஜென்மத்துல செஞ்சிருக்கிற கர்ம வினைகள் அப்போ லாஸ்டா நமக்கு இந்த மனித பிறவி கொடுப்பாங்க. அப்போ எல்லா ஜென்மத்திலையும் செஞ்ச கர்ம வினைய நம்ம இந்த மனித பிறவியில தான் இதை நம்ம அந்த கர்ம வினையெல்லாம் கழிக்கணும். இப்ப நம்ம மனித பிறவி எடுத்துட்டு அந்த கர்ம வினைகளை கழிக்கிறோமான்னு கேட்டா இல்ல, இன்னும் பல அதிக கர்ம வினைகள் செஞ்சுட்டு இருக்கும். அதாவது எல்லா உயிரையும் துன்புறுத்தி எல்லா உயிரையும் அடிச்சு கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதால இன்னும் நமக்கு கர்ம வினைகள் சேர்ந்துட்டே இருக்கும். ஏற்கனவே முற்ஜென்மத்துல இருந்த கர்ம வினையும் இந்த ஜென்மத்துல இருக்கிற கர்ம வினையும் சேர்ந்து அதிகமா பாவம் பண்ணனா மலத்துல ஊறக்கூடிய புழுவா கூட பிறப்பன்னு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த மனிதனா நம்மளுக்கு இந்த மனித பிறவி ஏன்னா, நம்ம வாழ்ற காலத்துல எல்லா உயிரையும் உயிர் போல பார்க்கணும், எல்லா உயிரின்கிட்டையும் அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். இந்த மாதிரி உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை ஜீவன்களுக்கு உங்களால உதவ முடியுமோ அத்தனை ஜீவன்களுக்கு உதவி, அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம நல்லது மட்டும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இறைவனை நீங்க சரணடையும் போது, அன்போடு இருக்கும் போது, கருணையோடு இருக்கும் போது உங்களுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்கப்படுங்க. கடவுள் நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவன் மனிதனா பிறந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், பிற உயிர்களுக்கு நல்லது செய்யறானா, அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்காம இருக்கானா, இவனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஜீவன்களுக்கு ஹெல்ப் பண்றான், எத்தனை ஜீவனோட மனசை குளிர் வைக்கலாம். கருணைன்றது அடுத்தவனுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட அது பேரு கருணை தான். இந்த மாதிரி நம்ம வாழ்ற காலத்துல எல்லா உயிர்கிட்டையும் அன்பா இருக்கும் போது, அந்த இறைவனை நம்ம எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கும் போது, அப்பதான் மறுபிறவி இவனுக்கு கொடுக்கலாமா இல்ல இவன் மறுபிறவி, அதாவது மறுபிறவின்றது மனிதனா கொடுக்க மாட்டாங்க. அடுத்த பிறவி இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். அதாவது நம்ம 2 அறிவனா ஜீவம் இருந்தால அந்த மாதிரி நமக்கு போன ஜென்ம அந்த ஒரு தாட்டெல்லாம் இருக்கும். அப்போ அதிகமா நொந்து இந்த பிறவி வேணான்ற போது அப்புறம் ஒரு பிறவியா எடுத்து மனிதனா வருவான். திருப்பி அவன் மனித பிறவி எடுக்கும் போதும் பாவம் பண்ணானா திருப்பி அதே ஒரு பொசிஷனுக்கு தான் போவான். அப்போ நம்மளோட இப்ப உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். என்னன்னா, இப்ப மனிதனா பிறந்தது எதுக்குன்னு உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்குங்க. முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். அதனால நம்ம வாழ்ற காலத்துல உங்களால எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்தை எல்லாம் விட்டுருங்க. இனிமே வரப்போற நாட்கள்ல உங்களால எத்தனை ஜீவன் மனசை குளிர் வைக்க முடியும், நீங்க உங்களால எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியும், இறைவனை எப்பெல்லாம் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும், இதை பண்ணீங்கனாலே போதுங்க, உங்களுக்கு முக்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இறைவனே சரணடையும் பொழுதுதான் உங்களுக்கு முக்தின்ற ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிறவியை பத்தி நம்ம வாழ்ற காலத்துல எப்படி இருக்கணும் அதை பத்தி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் மனசார. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.